வணக்கம் சார். நேயர்களே, இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன காட்ட போகிறோம்னா, சுகர் கம்ப்ளைண்ட் வந்துட்டு இப்போ வீட்டுக்கு வீடு இருக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டு டெவலப் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி சுகர் கம்ப்ளைண்ட்டுக்கு ஹோமியோபதியில் எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம கொடுக்குறோங்கிறதும், அந்த ட்ரீட்மெண்ட் நம்ம ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எடுக்கையில் பேஷண்ட்டுக்கு இருக்கக்கூடிய நல்ல சேஞ்சஸும் அவங்களுக்கு எந்த அளவுக்கு சைட் எஃபெக்ட் இல்லாமல் இந்த மருத்துவம் கொண்டு போக முடியுங்கிறதோட ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோஸை, பேஷண்ட்டோட சாட்டிஸ்ஃபேக்டரி வீடியோ இதை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். நம்ம கிளினிக் நீங்கள் முன்னாடி வந்துட்டு இருக்கீங்க. எனக்கு சுகர்னு ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது 240. அப்புறம் உங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் படிப்படியாக ஒரு 15 நாள் மாதத்துல தான் கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் என்ன போச்சுன்னா 2வது எடுக்கும்போது 120. அதே பரவாயில்லன்ட்டு இங்கிலீஷ் மெடிசன் 1/2 மாத்திரமே உங்களுக்கு ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் இந்த ட்ரிப் போனால் நார்மல். 3 ட்ரிப் டெஸ்ட் எடுத்தோம், நார்மல். இப்போ மறுபடியும் இங்கே 3வது ட்ரிப்பு வந்திருக்கோம். இந்த மெடிசன் பார்த்து அடுத்த ட்ரிப்பு என்னங்கிறத நான் சொல்கிறேன். கண்டிப்பாக சார். இப்போ நம்ம ஹோமியோபதி மருந்து எடுக்கையில் உங்களுக்கு இதில் வந்து சுகருக்காக எடுக்கும்போது இந்த நெஞ்சுகரிப்போ இல்லை மற்ற சைட் எஃபெக்ட்ஸ் எதுனா நீங்கள் ஃபீல் பண்ணி? எதுவுமே நல்லா சாப்பிட்றோம், நல்லா தூங்குறோம். காலைல கொஞ்சம் இப்போல்லாம் வந்து அந்த ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் மெடிசன் எடுக்காததுக்கு முன்னாடி எந்திரிக்க உங்களுக்கு சோம்பேறித்தனமாக இருக்குங்க, டயர்டாக இருக்குங்க. இப்போல்லாம் அந்த கரெக்டாக அந்த 5:15 எந்திரிக்கிறேன், வாக்கிங் போயிட்டு வந்து நம்ம வேலை இப்போ கொஞ்சம் அளவுக்கு செய்கிற அளவுக்கு சுறுசுறுப்பாக இருக்கு. நம்ம சொல்லிக் கொடுக்குற உணவு வழிமுறைகள் உங்களுக்கு கரெக்டாக இருக்கு. நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை எல்லாம் சாப்பிட்டுருக்கேன். இன்னைக்கு நல்லா இருக்கு, பெட்டராக இருக்கீங்க. உடல் வெயிட் லாஸ் கம்மியாயிடுச்சு. வெயிட் லாஸ் இப்போ ப்ராப்பராக இருக்கு. ஓகே. 70னா 70 இப்போ ஸ்டாண்டர்டாக இப்போ முதல் மாதம் பார்க்கும்போது 69 இருந்துச்சுங்க லாஸ் ஆனதுக்கப்புறம். அதுக்கப்புறம் 70 வந்தது. இப்போ அப்படியே 70லயே நிற்கிது. அதுக்கு கீழே இன்னும் குறையில. கம்மியாக. குட். இது ஒரு நல்ல சேஞ்சஸ் தான் சார். அதே மாதிரி உங்களுக்கு அந்த கொலஸ்ட்ராலுமே வந்துட்டு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ல இருக்கு. டேப்லெட் நிறுத்திட்டீங்க? ஆமாம் சார். 287 கிட்ட கொலஸ்ட்ரால் இருந்தது. இப்போ நம்ம ரீசெண்டாக பார்க்கும்போது கொலஸ்ட்ரால் நல்லா கண்ட்ரோல் ஆகிருக்கு. ஓகே. இதுக்கும் நீங்கள் மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க. இதில் உங்களுக்கு என்ன மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு சார்? எனக்கு எந்த பிரச்சனையும் தெரியல உடம்புல. ஆனால் இப்போதைக்கு என்ன அந்த பசி அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டா நீ நார்மல் ஆயிடும். ஓகே. மற்றபடி உங்களோட டெய்லி வழிமுறைகள்ல எந்த தொந்தரவுகளும் இல்லைங்களா? குட் குட் குட். அந்த ஃபர்ஸ்ட் டைம் நான் மெடிசன்லாம் எடுக்காததுக்கு முன்னாடி கூட உங்களுக்கு சொல்லியிருக்கேன், காலைல ஒரு 10 மணிக்கு மேலே கொஞ்சம் வெயிலெல்லாம் போயிட்டு வந்தால் கொஞ்சம் தலை சுற்றும் சார், ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு. இன்னைக்கெல்லாம் 12 மணி வெயிலே வெளியே போயிட்டு வந்தால் ஒன்றுமே ஆகுது. கண்டிப்பாக சார். ஸோ என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரெஷருமே நல்லா கண்ட்ரோல் ஆயிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நமக்கு அந்த கொலஸ்ட்ரால் கம்மியாகிறதுனால வரக்கூடிய நல்ல சேஞ்சஸ் தான். ஓகேங்களா? ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கும் அந்த சந்தோஷம் இருக்கும்னு கண்டிப்பாக. மேலும் மேலும் நம்ம ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணுவோம். இதில் வரக்கூடிய இன்னும் நல்ல மாற்றங்களும் நீங்கள் நல்லா ரிப்போர்ட்ஸ் பேசிஸாக நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோவில் வந்துட்டு பேஷண்ட்டோட டீட்டெயிலான ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரி வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. சுகருக்கு எந்த அளவுக்கு நம்ம ஹோமியோபதி மெடிசன்ஸ் மூலியமாக மாற்றங்கள் கொடுக்கலாங்கிறது தெரிஞ்சிருப்பீங்க. இதை பற்றி ஒரு டீட்டெயிலான வீடியோஸ் அடுத்த வீடியோஸ் அட்டாச் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் சுகர் கம்ப்ளைண்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு சாப்பிட்ற ஃபுட் ஓரியன்ட் மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி குறைபாடுனாலே கூட வரலாம். ஸோ இதுக்கு நம்ம ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுக்கும்போது சைட் எஃபெக்ட்ல சிஸ்டமாக நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் நம்ம கொண்டு போகலாம். ஓகேங்களா? ரைட். ஓகே சார், நன்றி. அதே சேம் டைம்ல இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ராலும் இருந்தது. அட் த சேம் டைம் அதை நம்ம எப்படி ரோல் பண்ணோம்னாக்க ப்ரெஷர் சிம்டம்ஸ் அதிகமாக இருந்தது. நம்ம கொடுக்குற மெடிசன்ஸில் வந்துட்டு ட்ரீட்டிங் ஆஸ் அ ஹோல் அப்படிங்கிற கான்செப்ட் மூலியமாக நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது இந்த ஒரு 2 months கேப்பில் சுகர், ப்ரெஷர் அண்ட் கொலஸ்ட்ரால் 3மே நல்ல மாற்றத்துக்கு வந்திருக்கு. அவரோட அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? நன்றி.